அப்படியானால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மரம் இருக்கிறதே ஆலமரத்துக்குல அதுல தலைகீழாக தொங்க வைத்து முட்டி முட்டி ஆணி அடிச்சு தொங்க வைக்க. அவன் இங்கே ட்ரெயின் நான் தாசிமா வழி பொறுக்கமில்லை. ஆகினால் பிடித்து சூரிய உதயம் உடனே தாலி அறுக்க கடவுது. யாரையா பாவி, என் கணவருக்கோசரம் நானே மாநாளாக என் தாலி இருக்க வேண்டும். என் கணவரோடு உயிர் இருக்க வேண்டும் என்று தானே கூடையில வைத்து தூக்கி கொண்டு சென்றேன். பெண்களுக்குரிய கலாச்சாரத்தோடு நான் பூமியை கவர்ந்தவனமாக போனேன். நீ தலையே தொங்கிக் கொண்டிருந்ததை நான் பார்க்கவில்லை. பார்க்காத செய்த தவறுக்கு தீரசீல் கதிரோன் உதயமானால் மன்னவன் இறப்பான், தாலி அறுக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டாயே. சண்டாள பாவி, இந்த கதிரோனாகப்பட்ட தீரசீல் உதயமானால் மன்னவர் இறப்பார். நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த கதிரோனா இருக்கக்கூடிய சூரியன் வெளியே வரக்கூடாது. இந்த உலகமே இரும் சூழல் கருவாது. மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா, அதனால் வேண்டி ஆமா பூலோகம் இருந்து போய் கிடையாது. ஆமா, ஊர்வன பரப்பனை எல்லா ஜீவராசிகளும் அப்படியே நிற்குது. என்னென்ன இருக்கிறதோ அப்படியே நிற்குது. போய் பார்க்கலாம். யாரோ ஒரு விஷயம் இருக்காரு, இவரை விசாரிச்சு பார்த்தா தெரியும். ஐயா ஐயா, ஆணி மாண்டவரே, ஏற்கனவே இவருக்கு மாண்டவர் என்று பெயர். இப்ப ஆணி அடித்து தொங்க விட்ட காரணத்தினால் இவருக்கு ஆணி மாண்டவர் விஷயம் என்று பெயர். ஆணி மாண்டவரே, ஐயா, ஒரு வார காலமாக பூலோகமே இருண்டு விட்டது. இதுக்கு என்னதான் காரணம்? ஐயா, நான் செய்யாத தவறுக்கு முட்டிக்கு முட்டி ஆணி அடித்து தலைக்கீழே தொங்கி வைத்திருந்தார். ஆமா, யாரா தெரியவில்லை, ஒரு பெண்ணானவன் அவர் கணவனை கூடையில தூக்கி செல்லும் பொழுது அவன் கணவன் மகிழ்ச்சியினால் என் மேலே இடித்து விட்டார். வழி பொறுக்க முடியாமல் அதான் சூரியன் உதயமானார் உன் கணவன் இறப்பான், உன் தாலி அறுக்க கடவுள் சாபத்தை கொடுத்து. நீங்க கொடுத்த சாபமா? ஐயா, நீங்க நான் தான் நலாங்கனி. அப்போது என் கணவராகப்பட்டவரை கூடையிலே அவரால் நடக்க முடியாது. சரி, கூடையிலே அமர்த்தி கொண்டு என் தலைமையில தூக்கி கொண்டு போகும்போது இவர் தலைகையே தொங்கிக் கொண்டு தவறு செய்ததை நான் பார்க்கவில்லை. சரி, தெரியாத வண்ணமாக லேசாக கூடை இடித்ததால் அரியே நலாங்கனி, உன் கணவனை தூக்கி கொண்டு போற பெருமை அந்த ஆணவத்தினால் என்னை இடித்திய ரேகமல்ல எரியுதே. ஆனால் கீரிசில் கதிரவன் உதயமானால் உன் மன்னவன் இறப்பான், உன் தாலி அறுக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்துட்டாரு. ஆனா நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த கீதேசியில் இருக்கக்கூடிய கதிரவன் உதயமாக கூடாது என்று நான் தான் அந்த சூரியனை வெளியே வராமல் கட்டி வச்சிருக்கிறேன். சூரியன் வெளியே வந்தாதான் நம்ம தாலி அறுவோம். ஆமா, அந்த சூரியனே வெளியே வராது. அப்படி என்னுடைய பத்தினி தனத்தினால் நான் சாபம் கொடுத்திருக்கேன். கதிரவன் வெளியே வரவில்லை. என்ன பெரியவரே, மும்மூர்த்தி தேவர்கள் நீங்கள் தான். ஏன்னு கேட்டா பொதுவா எடுத்து போனா செய்யாத தவறுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீ சொல்ற. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், நீ சின்ன குழந்தையாக இருக்கும் போது தும்பியை பிடித்து அது வாழை கிள்ளி தொடப்பு குச்சி அதுல சொருவி பறக்க விட்ட காரணத்தினாலே அந்த நேரத்தில் செய்த தவறு அந்த பழியானது உங்களுக்கு தண்டனையாக அனுபவித்து விட்டது. அதுதான் இங்க நடந்த சமாச்சாரம். அதனால் நீ வேண்டி பெரியோர்கள் நீதான் இந்த தவறை பொறுக்க வேண்டும். இந்த சாபத்தை கொஞ்சம் நீக்கிற ஐயா. என்ன இந்த ஆணி எல்லாம் புடிங்கிட்டு என்ன கீழே இறக்கி விட நான் சொல்றேன். ஐயா, நான் தெரியாத செய்த தவறு
நீங்கள் தெரிந்து நான் உன்னை இடிக்கல. சரி. அதனால இந்த சாபத்தை கொடுத்துட்டீங்க. சரி. இந்த சாபத்தை விமோசனம் செய்தால் என் கணவராகப்பட்டவர் பிழைக்க வேண்டும். அதுக்கு நீ மாற்றி அமைச்சால் வயசு சொல்றேன் பேருங்க. எப்போ தவறிட்டு உரைத்தாயோ மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய சிறு மயிலை செல்வம் வாரி வழங்கியது 20 லட்சமாக பாவிக்கணும் திவ்யதேயம். சூரியன் உதித்தாலும் கணவன் இறக்க மாட்டான். என் மாங்கல்ய நிலைத்திருக்கும். அப்படியா? ஆ. அப்படி ஆனால் இதோ இருக்க முடியாத கதிரோன் வெளியே வந்து இதோ இருக்கக்கூடிய பாமர மக்களை காட்சி அளிக்க வேண்டாம். மும்மூர்த்தியை பார்த்தது உனக்கு பாக்கியம். அதனால் நீ இருப்பிடம் சென்று உங்களை பாதத்துக்கு போடாமல் வணக்கம். அப்பா சுவாமி, இப்போ இந்த காசி நகர்ல நதிகளும் ஒன்றாய் எடுத்து செல்கிறது. நீ இங்கே கரை மீது நின்று நீ குளித்து நான் சென்று நீராடி வருகிறேன். அப்படியே நீ குளித்து வாருங்கள், நான் கரையோரமாக நின்று கொண்டிருக்கிறேன். என்னடா இது? திருமணக்கடவுளுடைய படைப்புல இப்படிப்பட்டது இருக்குதா? ஒரு பசுவை 5 காலை திருத்திக் கொண்டு புணர்ச்சி செய்ய கொடுக்குதே. அந்த ஒரு பசுவை 5 காலை திருத்தினால் அந்த பசுவை என்ன பண்ண? இந்த 5 காலை திருத்தின் போது சரி போனா போது போ. நம்மளுக்கு நான் தான் பரமக்கடவுள். நீராயன் இடமாதிரி பார்வதாஜாவி உமா மகேஸ்வரி. ஆமா. அத கைலாயத்தில் ஒரு தினம் உனக்கு எனக்கு வாக்குவாதம் வந்து உன்னை திருமணம் செய்து பொண்ணை கண்டனா பொருளை கண்டனா ஆபரணை கண்டனா என்று கேட்க எப்போது ஒரு தேவராய் இருந்து பொன் பொருள் மீது ஆசை வந்ததோ ஆபரணம் மீது ஆசை வந்ததோ என் இடபாகத்தை விட்டு மூலம் சென்று நெடுந்தபுரி பட்டணத்திலே நல சக்கரவர்த்திக்கு தமிழ்காலி பெண்ணா பிறந்து படாத துன்பம் பட வேண்டும் என்று சில காலம் அனுபவித்து அதுக்கு பிற்பாடு படாத துன்பங்களை பட்டு சாபு கொடுத்தேன். அப்படியே சென்று பிறந்தால் நானே மவுக்கல்யா வந்து திருமணம் செய்து செய்யாத சோதனை வேதனை அத்தனை செய்து அத்தனை பொறுத்து கொண்டான். அத்தனையும் நான் செய்ததெல்லாம் நீங்கள் செய்ததுக்கெல்லாம் நான் வந்து விமர்சனமானது. கடைசியாக நல்லா குளிச்சுட்டு மேலே ஏறி வந்து சேத்தவாரி மேல பூசினேன். நான் என்ன சேத்தவாரி பூசினேன்? நான் நீராடி வருவதற்கு முன்பாக அதோ சென்ற ஒரு பசுவை கருத்தியது எப்போது யுத்து பார்த்தாயோ அது புணர்ச்சி செய்ததை எப்போது நான் பார்த்தேனோ என் கண்ணால் பார்த்தாயோ இந்த பிறவியில் மீண்டும் உனக்கு இடமாக கிடையாது. பிடி சாபம். அப்படி கிடையாது என்று சொன்னால் எனக்கு எப்போது எனக்கு உன்னுடைய இடமாகும்? எப்போது என்றால் இந்த பிறவி அடுத்த பிறவியிலே அதோ பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலனுடைய நாட்டிலே பாஞ்சாலன் யாகத்தில் பாஞ்சாலம் செய்ய யாகத்திலே நீ ஏகஜோடியாகவும் பாஞ்சாலியாக 5 நாமத்தோடு பிறந்து அப்போது ஒரு பசுவை 5 காலை தெரிஞ்ச பார்த்தாயோ நீ 5 கணவரை மாலையிட்டு உன் அம்சத்தால் ராஜாக்கள் பிறப்பாய். ஆண்டவரை மாலையிட்டு அது அப்பீடு படாத கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் பற்றி ஆமா அதுக்கு பிற்பாடு தெரிய இடமாகும். செல்வாய் பிடி சாபத்தையே ஆகட்டும் சுவாமி. இப்போது பாஞ்சாலம் செய்யக்கூடிய யாகத்திலே இந்த பிறவியை அடுத்து பாஞ்சாலம் செய்யக்கூடிய யாகத்திலே புத்திரகாமி யாகத்திலே நான் பெண்ணாக யாகஜனியாக பிறக்க செல்கிறேன். சென்று வருகிறேன். இப்படியாக நலாயணி சரித்திரம் நாடகம் எத்தோட முத்தி பெற்றது. இது ஆடின பேர்களும் பாடின பேர்களும் அம்மனுடைய அருள் வெற்றி சுகசேமத்தோடு வாழ்வார் என்று வாழ்த்துக்கிட்டேன். ஜோரா ஒரு